வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்கேஜி முதல் 12th வரைக்கும் தனியார் பள்ளிகளில் இலவச கல்வியை பெறும் பொருட்டு தமிழக அரசு லான்ச் பண்ணியிருக்கிற வெப் போர்ட்டலை பற்றி பார்க்க போகிறோம். இதில் எப்படி அப்ளை பண்ணி அட்மிஷன் சேர்றதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டம். அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்டு மற்றும் நலிவடைந்த குடும்பத்தின் சார்ந்த குழந்தைகள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் படிக்காமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் டு ப்ரைவேட் ஸ்கூல் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் ரைட் டு எஜுகேஷனல் ஆக்ட் 2009 செக்ஷன் 12.1C இந்த ஆக்டில் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. இது மூலமாக பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் 25% ஆஃப் எஜுகேஷனல் ஃப்ரீயாக, அதாவது எல்கேஜிலிருந்து 8th வரையும் ஃப்ரீ எஜுகேஷனல் கொடுக்கணுன்னு இந்த சட்டம் சொல்லுது. இது மூலமாக இனிமேல் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக படிக்க முடியும். கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த ஃபீஸ் இருக்கோ அதே ஃபீஸஸ் தான் அங்கேயும் வாங்குவாங்க. இந்த ஸ்கீம் மூலமாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க RTE.TN.schools.gov.in அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் சைட்டோட லிங்க் கொடுத்துருக்குறேன், அது மூலமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சில ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அண்டு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு இப்போ பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எந்த ஆக்டுக்கு கீழே இந்த சட்டம் ஏற்றப்பட்டிருக்குன்னு அது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. எண்ட் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 25 கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபு, அடுத்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், அடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் அண்ட் ரேஷனல் கார்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட். கீழே பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு குரோம் ப்ரௌசர் இல்லைனா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2021க்கான நலிவடைந்த பிரிவினர் மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சேர்க்கை நடைபெறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வியூ ஸ்கூல் லிஸ்ட்டு, எந்தெந்த ஸ்கூலில் நீங்கள் ஃப்ரீயாக அட்மிஷன் போடலாங்கிற லிஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாகவும் RTE சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்க்கலாம், 379 ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த 379 ஸ்கூலில் ஸ்கூல் நேம்ஸு, RTE சீட்ஸு, ஸ்கூல் டைப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கிளாஸஸ் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 5 டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸு, மூணாவது அட்ரஸ் டீட்டெயில்ஸு, நாலாவது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸு, அஞ்சாவது பார்த்திங்கன்னா செலக்ட் ஸ்கூல். இப்போ வாங்க எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த சைல்டு, குழந்தையோட பேர் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல். அடுத்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாஸ்வேர்டு, இங்கே பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு மினிமம் 8 கேரக்டரில் இருக்கணும். அவங்க பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிலீஜியன், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது எலிஜிபிள் கிளாஸ் ஆஸ் பர் த டேட் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த தேதிப்படி எந்த ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், அந்த மாதிரி எந்த ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ண போகிறீங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து 2016 கொடுத்ததுனால எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஒன்லி எல்கேஜி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு வந்துடும். அது பாருங்கள் கீழே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா அதை பிளாங்காக விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் கீழே பார்த்துங்க சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி அடுத்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண இந்த அப்ளிகேஷன் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், லாகின் கிளிக் பண்ணோன்னே இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் கேட்குது. நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்ச அப்ளிகேஷன் நம்பரை எடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு, நீங்கள் அங்கே என்ன பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களது ஃபஸ்ட்டு டீட்டெயில் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் டீட்டெயில்ஸு, இது வந்து பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்.
டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் மதர் கார்டியன் நேம் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபாதர்னா ஃபாதர் கொடுத்துட்டு உங்கள் அப்பாவோட நேம் என்னவோ அது கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தந்தையின் தொழில், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஆண்டு வருமானம், அவங்க இயர்லி எவ்வளோ இன்கம் வாங்குறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது கேட்டகிரி டைப், நீங்கள் எந்த கேட்டகிரி டைப்பில் வரீங்க அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கேட்டகிரி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப், அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் ஸ்பெஷல். முடிச்சதுக்கப்புறம் சேவுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இதில் போயிட்டு உங்களோட வீட்டோட அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸை வச்சு தான் நீங்கள் எந்த ஸ்கூலை செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சூஸ் பண்ண முடியும். அடுத்தது பின்கோடு, உங்கள் ஏரியா பின்கோடை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்கள் அட்ரஸ்க்கு நியர்பை இருக்கிற லேண்ட்மார்க்கை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த லேண்ட்மார்க் டீட்டெயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டரில் இருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற 5 ப்ரைவேட் ஸ்கூலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். 3 கிலோமீட்டருக்கு அதிகமாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த 3 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கூலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த லேண்ட்மார்க் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுங்க. அப்படி உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் போய் இதை அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட அட்ரஸ் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அட்ரஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த 3 கிலோமீட்டருக்கு தூரமாக இருந்துச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குன்னு அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட அட்ரஸை ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு கன்ஃபார்ம் அட்ரஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போயிடும். இந்த பேஜில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சாஃப்ட் காப்பியாக அப்லோட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ, அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஐடி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி ஃபைலாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் என்ன ஃபைல் சைஸில் இருக்கணுன்ட்டு அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபைல் சைஸில் சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்க பார்த்துக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோடு பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அடுத்த பேஜ் போயிடும் செலக்ட் ஸ்கூல். இதில் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் நேம்லாம் லிஸ்ட்டில் வரும். இதில் உங்களுக்கு எந்த ஸ்கூல் வேணுமோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஏரோ மார்க் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா 1 by 1 அந்தாண்ட போகும். அப்படி வேண்டாம்னா இந்தாண்ட ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தாண்ட வந்துடும். இல்லைனா இங்கே டபுள் ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்கூலும் ஒரே டைமில் போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முடிச்சதுக்கப்புறம் சேவ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட அப்ளிகேஷன் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் ஒரு டைம் உங்களோட அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஃப்ரீ அட்மிஷன் போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.